our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஒரு சிநேகிதனைப் போல தேவனுடன் நடந்தீர்களானால் அவர் தம் வாக்குதத்தங்கள் உங்கள் மூலமாகவும் உங்களுக்கு பிறகு உங்கள் சந்ததி மூலமாகவும் நிறைவேற்றப்படும். ஆண்டவர் இன்றைக்கு நான் உங்களை சிநேகிதர் என்றேன் என்ற வசனத்தின் மூலம் உங்களோடு பேசுகிறார். எவ்வளவு ஸ்லாக்கியம்! இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்றார். ஏன் தெரியுமா? நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி நீங்கள் சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவே. ஆத்துமாக்களோடு நேரம் செலவழிப்பதன் மூலமாக நீங்கள் சிநேகிதரை சம்பாதிக்க முடியும். இவர்கள் உலக பிரகாரமான சிநேகிதர்கள் அல்ல, நித்தியமான சிநேகிதர்கள், ஆவிக்குரிய சிநேகிதர்கள். அநேகர் எனக்கு விரோதிகளும் வேண்டாம் சிநேகிதர்களும் வேண்டாம் என்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ உங்களுக்கு சிநேகிதர் வேண்டும் என்கிறார். உங்கள் பாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு உங்களுக்கு சிநேகிதர் வேண்டும். ஒருவருக்கொருவர் ஜெபிக்க சிநேகிதர் வேண்டும். சபை கூடி வருதலில் சிநேகிதர் வேண்டும். சிநேகிதர் யார்? சிநேகம் பாராட்டுகிறவனே சிநேகிதன். சாலமோன் ஞானி சொல்லுகிறார், சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும். சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. சிநேகிதன் யார்? உடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். ஒருவன் உடுத்தியுள்ள உடை அவிழ்ந்து விழுகிற நேரத்தில் அவன் கைகள் சட்டென சென்று அவிழ்ந்த உடையை சரிப்படுத்துகிறது போல சிநேகிதனுக்கு துன்பம் ஏற்படுகிற வேளையிலே ஓடிச் சென்று அத்துன்பத்திலிருந்து சிநேகிதனை காப்பவனே உண்மை நண்பன். துன்பங்களிலேயே பெரிய துன்பம் நரக கடலில் விழுகிற துன்பம்தான். பாவ சிற்றின்பங்களில் சிக்குகிற துன்பம்தான். உண்மையாய் சிநேகம் பாராட்டுகிறவன் தன் நண்பனுக்காக ஊக்கமாய் ஜெபித்து ஆத்தும பாரம் கொண்டு அவன் ஆத்துமாவை தப்புவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு அப்படித்தானே செய்தார். அவரை விட உத்தம நண்பர் நமக்கு வேறு யாரு உண்டு? நமக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து கல்வாரி சிலுவையிலே தம் உயிரை கொடுத்து நம் ஆத்துமாவை மீட்டு கொண்டார் அல்லவா? நித்திய அழிவிலிருந்து பாதுகாத்து கொண்டார் அல்லவா? வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது அவரை எல்லாரும் குற்றஞ்சாட்டினார்கள். ஆயக்காரருக்கு நண்பன் என்றும் பாவிகளுக்கு சிநேகிதன் என்றும் சொன்னார்கள். ஆம், அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் பழகி அவர்களுடைய ஆத்துமாவையும் மீட்டு கொண்டார். உலகத்தில் அருவருப்பாய் எண்ணப்பட்டவர்களை கூட அவர் அன்போடு சிநேகித்தார். பிரியமானவர்களே, உங்கள் மேல் அன்பு பாராட்டுகிறவர் ஒருவரும் இல்லை என்று கலங்குகிறீர்களா? இதோ உங்கள் மேல் அக்கறை கொள்ளும் ஆண்டவர் ஒருவர் உண்டு. அவர் உங்கள் ஆத்துமாவின் மேல் அதிக அக்கறை கொண்டு உங்களை நேசிக்கிறவர். அவர்தான் இயேசு கிறிஸ்து. தேவன் தம் ஊழியனாக இருப்பதற்காக மட்டும் உங்களை அழைக்கவில்லை, மாறாக தம் சிநேகிதனாக இருப்பதற்காக அழைக்கிறார். ஒரு சிநேகிதன் இருதயத்தை, இரகசியங்களை, இன்னொரு சிநேகிதனின் திட்டங்களை அறிந்திருப்பான். கர்த்தர் தம் இரகசியங்களை உங்கள்
உங்களுக்கு வெளிப்படுத்துவதாக, தம் சித்தத்தில் நடப்பதற்கு பலப்படுத்துவதாக வாக்கு கொடுக்கிறார். வேதம் சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்று கூறுவது போல கர்த்தர் உங்களை நேசிப்பார், ஆசிர்வதிப்பார், பெருக பண்ணுவார். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். அவன் தீர்க்க தரிசனமாக தேவனுடன் நடந்ததால் அவன் பெற்றுக்கொண்ட வாக்குதத்தங்கள் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேல் தேசத்தை தாங்குகின்றன. அவ்வண்ணமே நீங்கள் ஒரு சிநேகிதனைப் போல தேவனுடன் நடந்தீர்களானால் அவர் தம் வாக்குதத்தங்கள் உங்கள் மூலமாகவும் உங்களுக்கு பிறகு உங்கள் சந்ததி மூலமாகவும் நிறைவேற்றப்படும். தேவன் உங்களை சிநேகிதர் என்று அழைப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை தரவும் விரும்புகிறார். வேதம், கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று கூறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் தானியேலுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தியது போல எகிப்தில் நடக்க இருந்த பஞ்சத்தை குறித்து யோசேப்புக்கு ஞானத்தை கொடுத்தது போல எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவ்வண்ணமாகவே நீங்கள் ஜெபிக்கிறதற்கும் ஆயத்தமாவதற்கும் மற்றவர்களை வழிநடத்துவும்படியாய் வருகிறவற்றை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். பயப்படாமல் இருக்கவும், தம் ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்கவும், தம் சிநேகிதர்களை பலப்படுத்தவும் தம் இருதயத்தை வெளிப்படுத்துவார். தேவனுடைய சிநேகிதனாகும் அழைப்பை நீங்கள் ஏற்கும்போது அவருடைய ரகசியங்களை கேட்பதோடு மாத்திரமல்ல, குடும்பங்களுக்காக, சமுதாயங்களுக்காக, தேசங்களுக்காக பரிந்து பேசும் அவரது அதிகாரத்தையும் சுமப்பீர்கள். நம்முடைய காலங்களிலும் தேவன் தொடர்ந்து தம் திட்டங்களை தம் சிநேகிதர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் தரிசனங்கள், சொப்பனங்கள், தீர்க்க தரிசனங்கள் வழியாக தேசங்களை, இயற்கை நிகழ்வுகளை, சபை ஊழியத்தை குறித்து காண்பிக்கிறார். இந்த வெளிப்பாடுகள் நம்மை உயர்த்துவதற்காக அல்ல, எழுப்புதலை வரவேற்கும்படியாக ஜெபித்து நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காகவும் அவை தரப்படுகின்றன. ஆபிரகாமுக்கும் தானியேலுக்கும் யோசேப்புக்கும் தேவன் தம் திட்டங்களை அளித்தது போல உங்களுக்கும் தர விரும்புகிறார். தம்மோடு ஜெபிக்கிறதற்கு, பரிந்து பேசுகிறதற்கு, பூமியில் ஸ்தாபிக்கப்படும் அவரது ராஜ்யத்தில் பங்காளராவதற்கு சிநேகிதராகும்படி அவர் உங்களை அழைக்கிறார். சிநேகிதராக அவருடன் நடக்கும்போது அவருடைய அன்பை அறிந்து கொள்வீர்கள், அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள், அநேகரை ஆசிர்வதிக்கும்படியாக அவரது வல்லமையை சுமப்பீர்கள். ஜெபம். அன்பின் தகப்பனே, என்னை உம் சிநேகிதன் என்று அழைப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய ஆவியினால் உம் இரகசியங்களையும் திட்டங்களையும் எனக்கு வெளிப்படுத்தும். மக்களுக்காகவும் தேசங்களுக்காகவும் பரிந்து பேசும்படி தீர்க்க தரிசன கிருபையால் என்னை அபிஷேகியும். அன்போடும் கீழ்ப்படிதலோடும் உமக்கு நெருங்கி நடக்க எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.